ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக் ஐடி அகாடமி. இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டே 1ல இருந்து டே 7 வரைக்கும் நம்ம எஸ்கியூஎல் பேசிக்ல இருந்து ஜாயின்ஸ் சப்குரி இதெல்லாம் முடிச்சிருக்கோம். அந்த செஷன்லாம் பார்க்காதவங்க டே 1ல இருந்து டே 7 வரைக்கும் பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த செஷன் பாருங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுதான் அஜெண்டா. ஸோ செட் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, அதுல வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு, யூனியன்னா என்ன, யூனியன் ஆல்னா என்ன, இன்டர்செக்ட்னா என்ன, மைனஸ்னா என்ன, அது எங்கெங்க நம்ம யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றது, இந்த செட் ஆப்ரேஷன்ஸ்க்கும் ஜாயின்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், எங்க நம்ம வந்து ஜாயின்ஸ் யூஸ் பண்ணணும், எங்க வந்து செட் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணணும், அதனோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸசைசஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த செஷனை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு இன்டர்வியூ போகும்போது செட் ஆப்ரேஷன்ஸ்ல ஏதாவது ஒரு கொரி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த செஷனை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க செஷனுக்குள்ள போகலாம். செட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரக்சர் டேபிள் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து செட் ஆப்ரேஷன்ஸ் போவோம். இப்போ ஜாயின்ஸ் அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். கஸ்டமர் டேபிள், லொகேஷன்ஸ் டேபிள், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஜாயின்ஸ் போவோம். செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து சேம் ஸ்ட்ரக்சர் டேபிள் இருக்கணும் கண்டிப்பா. அதுல வந்து 4 டைப் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன், யூனியன் ஆல், இன்டர்செக்ட், மைனஸ். இது அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன். கஸ்டமர் 1, கஸ்டமர் 2. இப்போ கஸ்டமர் 1ல எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் லிஸ்ட் இருக்கு. கஸ்டமர் 2ல இன்னொரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் லிஸ்ட் இருக்கு. இப்போ இந்த 2 கஸ்டமர் டேபிள்ல இருக்கிற டேட்டாவையும் ஒரே ரிசல்டன்ட் செட்ல நான் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து இந்த செட் ஆப்ரேஷன்ஸ். இதுல வந்து அந்த 4 டைப் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. இப்போ யூனியன் அப்படின்னா என்னன்னா நீங்க வந்து இந்த மாதிரி 2 இல்ல இந்த மாதிரி இதே மாதிரி சேம் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது வந்து எத்தனை டேபிள் வேணாலும் போய்க்கலாம். நான் சேம் ஸ்ட்ரக்சர்னு என்ன சொல்றேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து இங்க வந்து மேட்ச் ஆகணும். காலம் நேம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மொபைல் நம்பர் இருக்குது, ஆனா ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற டேபிள்ல போன் நம்பர் இருக்கு. காலம் நேம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா அதனோட டேட்டா டைப் சேமா இருக்கணும். அந்த டேட்டா வந்து சேம் டேட்டா டைப்பா இருக்கணும். இப்படி இருக்கிற டேபிள் தான் நம்ம வந்து செட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். இதுவே வந்து இந்த மாதிரி 2 டேபிள் எடுத்துக்கிறோம். கஸ்டமர் டேபிள், லொகேஷன்ஸ் டேபிள். இந்த டேபிளுக்கு வந்து நம்ம செட் ஆப்ரேஷன்ஸ் போகணுமா ஜாயின்ஸ் போகணும் அப்படின்னா ஜாயின்ஸ் தான் போகணும். ஏன் அப்படின்னா இது கஸ்டமர் டேபிள், இது லொகேஷன் டேபிள், 2 டிஃப்ரெண்ட் டேபிள். இதுல இருக்கிற காமனான காலம் வச்சு நம்ம வந்து இந்த 2 காலமையும் ஜாயின் பண்ணி இந்த காலம் இங்க கொண்டுட்டு வருவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற காலம் இதெல்லாம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற காலம்லாம் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி காலமை ஜாயின் பண்ணி கொண்டுட்டு வரதுக்கு பேரு ஜாயின்ஸ். அப்படியே இதை வந்து மெர்ஜ் பண்றதுக்கு பேரு செட் ஆப்ரேஷன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த இடத்துல நம்ம செட் ஆப்ரேஷன்ஸ் போவோம், எந்த இடத்துல ஜாயின்ஸ் போவோம் அப்படின்ட்டு. இன்னுமே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பேஷண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு, இங்க வந்து டாக்டர்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிறோம். அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து இந்த டாக்டர்ஸ் டேபிள்ல நம்ம நோட் பண்றோம். எல்லா டாக்டர்ஸோட டேட்டாவும் நம்ம இந்த டாக்டர்ஸ் டேபிள் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி எல்லா பேஷண்டோட டீட்டெயில்ஸும் இந்த பேஷண்ட் டேபிள் வச்சிருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு அசோசியேட்டட் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அதுதான் வந்து இந்த டாக்டர் ஐடி அப்படிங்கிற காலம்ல நான் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இங்க 3243 அப்படின்னா இந்த பேஷண்ட்டுக்கு இந்த டாக்டர்ஸ் வந்து அசோசியேட்டட் டாக்டர். ஓகே, 3243 அப்படிங்கிற டாக்டர்ஸ் வந்து அசோசியேட்டட் டாக்டர். அப்ப இந்த 2 டேபிள் இருக்கு அப்படின்னா பேஷண்ட் டேபிளும் டாக்டர்ஸ் டேபிளும் 2 டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ். இந்த டேபிள்ஸ் வந்து நான் ஜாயின்ஸ் பண்ணணும். இப்போ அதே ஒரு எம்டிக்கு கீழே 2 ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா வச்சுக்குவோம். ஒரு ஹாஸ்பிட்டலோட டாக்டர்ஸ் லிஸ்ட் இது, இன்னொரு ஹாஸ்பிட்டலோட டாக்டர்ஸ் லிஸ்ட் வந்து இன்னொன்று. இந்த மாதிரி வச்சிருக்கோம். இப்போ இது 2ஐயும் கம்பைன் பண்ணி ஒரே டாக்டர் லிஸ்டா கொண்டு வரணும். அதுதான் செட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இப்போ இங்க இருக்கிற அதே டீடைல்ஸ் தான் இங்கேயும் நம்ம மெயின்டைன் பண்றோம். இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் செட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இந்த செட் ஆப்ரேஷன்ஸ்ல 4 டிஃப்ரெண்ட் செட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. என்னன்னா யூனியன். யூனியன் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இந்த மாதிரி கம்பைன் பண்ணும்போது டூப்ளிகேட் இருந்தா அது ரிமூவ் பண்ணிடும். இட் வில் ரிமூவ் டூப்ளிகேட் அப்படிங்கிறது தான் யூனியன் ஆப்ரேஷன்ஸ். சரி, இப்போ பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டேபிள் இருக்கு, இந்த டேபிள் இருக்கு. இந்த 2 டேபிள்லையும் இந்த டேட்டா வந்து நான் வந்து டூப்ளிகேட்டா போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டேபிள் இந்த டேட்டா வந்து நான் வந்து டூப்ளிகேட்டா போட்டிருக்கேன். இப்போ இங்க பாருங்க, இந்த டேட்டாவை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இது 2ஐயும் கம்பைன் பண்ணி யூனியன் ஆப்ரேஷன் பண்றேன். யூனியன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த ரெக்கார்டு இங்க வரும், அடுத்த ரெக்கார்டு இந்த ரெக்கார்டு ஒரு தடவை இங்க வரும், இந்த ரெக்கார்டும் ஒரு தடவை இங்க வரும். அடுத்து இந்த ரெக்கார்டு வந்து வராது திருப்பி. ஏன் வராது அப்படின்னா இதே ரெக்கார்டு தான் இங்க இருக்கு.
ஸோ சேம் டேபிள்லேயே 2 தடவை இருந்தாலும் நம்மளுக்கு யூனியன் பண்ணும்போது ஒரு தடவை தான் வரும். அந்த கான்செப்டுக்காக தான் நான் வந்து ஒரே டேபிளில் 2 தடவை இந்த ரெக்கார்ட் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு தடவை தான் வரும். சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இருந்து இந்த விஜய் அப்படிங்கிற ரெக்கார்டு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். ஏன்னா இந்த ரெக்கார்டு இங்கே இல்லை, அதனால டூப்ளிகேட் இல்லை, அதனால வரும். இந்த பாலா அப்படிங்கிற ரெக்கார்டு வந்து வராது. ஏன்னா இந்த பாலா அப்படிங்கிறது ஆல்ரெடி இங்கே இருக்கு, நம்ம ஆல்ரெடி இங்கே எடுத்துட்டனால இந்த ரெக்கார்டு மறுபடியும் வராது. ஸோ இதுதான் ரிசல்டன்ட் ஆஃப் யூனியன் ஆப்ரேஷன்ஸ். யூனியன் ஆப்ரேஷன்ஸ் வந்து 2 டேபிளை கம்பேர் பண்ணி 2க்கும் டூப்ளிகேட் இல்லாத மாதிரி நம்மளுக்கு லோட் பண்ணும். டூப்ளிகேட்டை லோட் பண்ணாது. இதே ரெக்கார்டை மறுபடியும் இன்னொரு தடவை அலோவ் பண்ணாது. அதுதான் வந்து நம்ம வந்து யூனியன் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, யூனியன் ஆல் அப்படின்னா, யூனியன் ஆல்னா நீங்க எதுவுமே பார்க்க வேண்டாம். நீங்க ஜஸ்ட் இட் வில் நாட் ரிமூவ் டூப்ளிகேட். அதுதான் வந்து யூனியன் ஆல். நீங்க இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம், இதில் இருக்கிறதையும் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யூனியன் ஆல் அப்படின்னு சொல்றோம். இந்த யூனியன் ஆல் வந்து யூனியன் ஆப்ரேஷன்ஸோட ஃபாஸ்டா ரன் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம இது எதுவுமே கம்பேர் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே நம்ம எடுத்துக்கிறதுனால இது வந்து ஃபாஸ்டா ரன் ஆகும். ஸோ அதனால தான் யூனியன் ஆல் வந்து ஃபாஸ்டா ரன் ஆகும். சரி, ஓகே. அடுத்தது வந்து இன்டர்செக்ட். இன்டர்செக்ட் அப்படிங்கிறது காமன் ரெக்கார்ட் பிட்வீன் போத் டேபிள்ஸ். காமன் ரெக்கார்ட் அப்படிங்கிறது இந்த 2க்கும் காமனா என்ன ரெக்கார்ட் இருக்குதோ அது மட்டும் வரும். ஸோ இன்டர்செக்ட் அப்படிங்கிறது இந்த ரெக்கார்டு தான் நம்மளுக்கு 2க்கும் காமனா இருக்கிற ரெக்கார்டு, இதான் இந்த ரெக்கார்டு வரும். ஸோ இதுதான் வந்து இன்டர்செக்ட். மைனஸ் அப்படிங்கிறது இப்போ ஏ மைனஸ் பி, கஸ்டமர் 1 மைனஸ் கஸ்டமர் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் 1ல இருக்கிறது கஸ்டமர் 2ல இருந்தது அப்படின்னா அது மைனஸ் ஆயிடும். இப்போ இதுதான் வந்து நம்ம மைனஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, இந்த ரெக்கார்டு எடுத்துக்கிறேன், இந்த ரெக்கார்டு அப்படியே இங்க இருந்தா மைனஸ் ஆயிடும். இந்த ரெக்கார்டு அப்படியே இங்க இல்ல, அதனால இந்த ரெக்கார்டு இங்க வரும். இந்த ரெக்கார்டு எடுத்துக்கிறேன், இந்த ரெக்கார்டு இங்க இருக்கு, அதனால மைனஸ் ஆயிடும். நீங்க ஏ மைனஸ் பி பண்ணும்போது ஏ டேபிள் தான் கன்சிடர் பண்ணணும், பி டேபிளை கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த டேபிள் எடுக்கிறேன், இந்த ரெக்கார்டு எடுக்கிறேன், இந்த ரெக்கார்டு இங்க இல்ல, அதனால இந்த ரெக்கார்டும் இங்க வரும். இந்த ரெக்கார்டு எடுக்கிறேன், அந்த ரெக்கார்டு இங்க இல்ல, அதனால இந்த ரெக்கார்டு வரும். இதுதான் கஸ்டமர் 1 மைனஸ் கஸ்டமர் 2 அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ஓகே. அடுத்தது கஸ்டமர் 2 மைனஸ் கஸ்டமர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டேபிள் இருக்கிறது, இந்த விஜய் அப்படிங்கிறது இங்க இல்ல, அதனால இந்த ரெக்கார்டு மட்டும் வரும். இந்த பாலா அப்படிங்கிறது இங்க ஏற்கனவே இருக்கு, அதனால அது போயிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, ஓகே. இதெல்லாம் வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 கஸ்டமர்ஸ் டேட்டா இருக்கு, ஒரு 2 ஸ்டோர்ல இருந்து நம்ம கஸ்டமர் டேட்டா இருக்கு, இல்ல 2 டிஃபரெண்ட் டேபிள்ஸ் இருக்குன்னா அது 2 ஒன்னா மெர்ஜ் பண்ணி ஒரே டேபிள் கொண்டு வரதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இந்த மைனஸ் கொரியில எங்க யூஸ் ஆகும்னா, ஒரு டேபிள் இருந்து இன்னொரு டேபிளுக்கு டேட்டாவை மைக்ரேட் பண்றோம். இந்த மாதிரி மைக்ரேட் பண்ணும்போது இப்ப பி மைனஸ் ஏ போட்டு நல் வேல்யூ வந்தது அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா மைக்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப இதே வந்து மைக்ரேட் பண்ணும்போது கரெக்டா மைக்ரேட் ஆகல, இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்திருக்கு அப்படின்னா பி மைனஸ் ஏ பண்ணும்போது ஒரு ரெக்கார்டு மட்டும் தனியா வரும். அதனால நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா, ஓகே, இந்த ரெக்கார்டு வந்து கரெக்டா வந்து மைக்ரேட் ஆகல அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் சினாரியோக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு செட் ஆப்ரேஷன் யூஸ் பண்றோம். இதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். இப்போ இன்னும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலோட பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் இங்க ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன். இந்த டேபிள்ல ஏ அப்படிங்கிற டேபிள்ல நான் வந்து சில டேட்டாலாம் வச்சிருக்கேன், பி அப்படிங்கிற டேபிள்ல சில டேட்டாலாம் வச்சிருக்கேன். இப்போ இந்த ஏ யூனியன் பி பண்ணணும். ஏ யூனியன் பி பண்ணும்போது ஒரே ஒரு டைம் தான் வரும். இட் வில் ரிமூவ் டூப்ளிகேட். ஸோ 1 ஒரு டைம் வரும், 2 இல்ல 3 ஒரு டைம் வரும், 4 வரும், அதுக்கப்புறம் 5 ஒரு டைம் வரும், 6 8 நீங்களே பாருங்க உங்களுக்கே தெரியும், 8 9 வரும் ஒரு தடவை, அதுக்கப்புறம் 10 11 12 13 ஒரு தடவை வரும், டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிடும், 14 வரும், 15 ஒரு தடவை வரும், 20 அதுக்கப்புறம் 23. இந்த 1 வந்து மறுபடியும் வராது, ஏன்னா ஏற்கனவே இருக்கு அப்படிங்கறதுனால டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதுதான் ஏ யூனியன் பி. இது வந்து ஏ யூனியன் பி. அடுத்து ஏ யூனியன் ஆல் பி வந்து நீங்க எதுவுமே பார்க்க தேவையில்லை, நீங்க வந்து சோர்ஸ்ல இருந்து அப்படியே எடுத்து நீங்க வந்து அப்படியே போட்டுடலாம். இதுதான் ஏ யூனியன் ஆல் பி. இது வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஏ இன்டர்செக்ட் பி அப்படின்னா 2க்கும் காமனா இருக்கிறது மட்டும் வரும். ஸோ 1 வந்து 2க்கும் காமனா இருக்கு, அதுக்கு அடுத்தது 4 வந்து 2க்கும் காமனா இருக்கு, அதுக்கப்புறம் 8 காமனா இருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 13 காமனா இருக்கு, 20 அதுக்கப்புறம் 23. ஸோ இதுதான் வந்து ஏ இன்டர்செக்ட் பி. நம்ம இது வந்து ஸ்கூல் டேஸ்லேயே படிச்ச அதே கான்செப்ட் தான். மைனஸ் அப்படிங்கிறது ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது, ஏவை எடுத்துக்கோங்க, இதே ரெக்கார்டு இங்க இருந்தா அது மைனஸ் ஆயிடும். ஸோ 1 எடுத்துக்கிறீங்க, 1 இங்க இருக்கு அதனால மைனஸ் ஆயிடும். 3 எடுத்துக்கோங்க,
3 இங்க இல்ல, அதனால 3 அப்படிங்கிறது வரும். அதுக்கு அடுத்து இந்த டேபிளை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க. இந்த ரெக்கார்டு இங்க இருந்துச்சு அப்படின்னா அது மைனஸ் ஆயிடும். ஸோ 4 மைனஸ் ஆயிடும், 5 வந்து வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 மைனஸ் ஆயிடும், 9 வந்து வரும். அதுக்கப்புறம் 11 வரும். அதுக்கப்புறம் 13 மைனஸ் ஆயிடும், 14 வரும். 20 மைனஸ் ஆயிடும், 1ம் இங்க வந்து இருக்கு மைனஸ் ஆயிடும், 23யும் இருக்கு மைனஸ் ஆயிடும். ஸோ இதுதான் ஏ மைனஸ் பியோட ஆன்சர். பி மைனஸ் ஏ அப்படிங்கிறது வந்து இங்க இருந்து இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதுல இருக்கிறது இங்க இருந்தா மைனஸ் ஆயிடும். ஸோ அப்ப 6 தான் வரும் ஃபர்ஸ்ட் 6. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மைனஸ் ஆயிடும், 10 வரும், 12 வரும், 13 மைனஸ் ஆயிடும், 15 வரும். அதுக்கப்புறம் 20 and 23 வந்து மைனஸ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பி மைனஸ் ஏ. ஸோ இது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எங்க வந்து செட் ஆப்ரேஷன்ஸ் கேட்டாலும் ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். சரி, ஓகே. இதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலா நம்ம போட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வாங்க இந்த ஹெச்ஆர் ஸ்கீமால நான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கிறேன். நீங்களும் இது மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. எஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அண்டர்ஸ்கோர் யூனியன் 1 அப்படின்ட்டு இந்த டேபிள் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3 ரெக்கார்டு இருக்கு. 100, 101, 102 அப்படின்னு ஒரு 3 ரெக்கார்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு 3 ரெக்கார்டு இருக்கு. இதே மாதிரி அண்டர்ஸ்கோர் 2 அப்படின்னு சொல்லி இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கிறேன். நீங்களே வேணா இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல ஒரு 7 ரெக்கார்ட்ஸ் நான் வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 101, 2, 8, 45, 46, 201 இது எல்லாமே. இதுல டூப்ளிகேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த 101, 102 இதுல டூப்ளிகேட்டா இருக்கு. ஸோ நான் வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து யூனியன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் யூனியன், செகண்ட் டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் யூனியன், செகண்ட் டேபிள் போடுங்க. இப்படி போடும்போது இப்போ இதுல பாருங்க இந்த 101, 102 வந்து காமனா இருக்கு. அதனால இது ரெண்டும் ஒரு தடவை மட்டும்தான் வரும். இதுல ஒரு 7 ரெக்கார்டு இருக்கு, இதுல வந்து ஒரு ரெக்கார்டு வரும். 8 ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த யூனியன் ஆப்ரேஷன் ரிசல்ட்டோட வரும். ஸோ பாத்தீங்கன்னா 8 ரெக்கார்ட்ஸ் வரும். இதே வந்து யூனியன் ஆல் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா யூனியன் ஆல் அப்படின்னு போடும்போது இந்த 10 ரெக்கார்ட்ஸ் வரும். ஏன்னா இதுல வந்து ஒரு 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இதுல ஒரு 7 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து 10 ரெக்கார்ட்ஸ் வரும். இன்டர்செக்ட் அப்படின்னு போடுறேன். இன்டர்செக்ட் அப்படின்னு போடும்போது இதுல ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது வரும். ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது இந்த 101, 102 தான். அதனால இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது வருது. ஏ மைனஸ் பி, நீங்களே சொல்லுங்க. ஏ மைனஸ் பி அப்படின்னா என்ன வரும்? ஸோ இதுல இருக்கிறது இதுல இருந்தா மைனஸ் ஆயிடும். அப்ப 100 அப்படிங்கிறது இங்க இல்ல, 101, 102 மைனஸ் ஆயிட்டு 100 அப்படிங்கிறது மட்டும் வரும். அதுதான் ஏ மைனஸ் பி. அதே மாதிரி பி மைனஸ் ஏ, நான் வந்து செகண்ட் டேபிள் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேபிள் அப்படி போடுறேன். பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது எல்லாமே வரும். இந்த 101, 102 மட்டும் மைனஸ் ஆயிடும். ஸோ அப்போ இதுல 7 இருக்கிறதுக்கு பதிலா 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் வரும். இதுதான் செட் ஆப்ரேஷன்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்க நம்ம வந்து செட் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், எங்க வந்து நம்ம ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுவோம், எப்படி நம்ம வந்து செட் ஆப்ரேஷன் யூஸ் பண்றது அப்படின்ட்டு. சரி, நீங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கண்ட்ரின்னு ஒரு காலம் இருக்கு, எக்ஸ்ட்ராவா கண்ட்ரின்னு ஒரு காலம் இருக்கு. ஆனா அந்த காலம் வந்து இந்த டேபிள்ல இல்ல, செகண்ட் டேபிள்ல இல்ல. நான் வந்து இந்த 2 டேபிள் யூனியன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2 டேபிளையும் நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டு யூனியன் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா இந்த 4 காலம் இந்த டேபிள் இருந்து செலக்ட் பண்ணுங்க, யூனியன் இந்த 4 காலம் செலக்ட் பண்ணுங்க, பண்ண முடியும். இல்ல எனக்கு இந்த கண்ட்ரி அப்படிங்கிற அந்த காலமும் எனக்கு வந்து வரணும், இந்த கண்ட்ரி அப்படிங்கிற காலமும் எனக்கு வந்து வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டேபிள்ல இருந்து கண்ட்ரி எடுத்துக்கோங்க, இந்த டேபிள்ல நல் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க பாருங்க, செலக்ட் இந்த காலம் எல்லாமே எடுத்துக்கணும். செலக்ட் ஆல் த காலம்ஸ் ஃப்ரம் இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் கஸ்டமர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டு காலம் வந்து இப்படி எடுத்துக்கோங்க, கமா காலம் 2, கமா இது மாதிரி எடுத்துக்கிறீங்க. எல்லா காலம் எடுத்துக்கிட்டு 5 காலம் எடுத்துக்கிட்டேன். இங்க எடுத்துக்கும் போது யூனியன் போடுங்க. எந்த செட் ஆப்ரேஷன் இருந்தோ அந்த செட் ஆப்ரேஷன் போட்டு இதே வந்து கஸ்டமர் 2 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்ட்ரி அப்படிங்கிற காலம் இல்ல. கஸ்டமர் 2ல கண்ட்ரி அப்படிங்கிற காலம் இல்ல. அதனால நம்ம எப்படி செலக்ட் பண்றதுங்க? அப்படியே செலக்ட் பண்ணா எரர் வரும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டேபிள் இருந்து நல் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல் அஸ் கண்ட்ரி அப்படின்னு போட்டீங்கன்னா இது இப்போ வந்து யூனியன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூனியன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த டேபிள் இருந்து இந்த கண்ட்ரி எடுக்காதுங்க. ஸோ எடுக்காம விட்டுருங்க. எடுக்காம விட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து வராது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு செட் ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து சொல்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர்னு இருக்கு, அதனால இங்க நீங்க ஃபோன் நம்பர்னு தான் போட்டிருக்கணும். மொபைல் நம்பர்னு போட்டீங்கன்னா வராது. இங்க வந்து ஃபோன் அப்படின்னு போட்டு அஸ் மொபைல் அப்படின்னு கூட போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம இந்த டேபிள்ல இருந்து 4 காலம் எடுத்திருக்கேன், இந்த டேபிள்ல இருந்து 4 காலம் எடுத்து யூனியன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூனியன் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த டேபிள்ல இருந்து கண்ட்ரி வேணும்னா இந்த கண்ட்ரி அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க, இந்த காலம் எடுத்துக்கோங்க. இங்க கண்ட்ரி இல்லை, அதனால நல் அஸ் கண்ட்ரின்னு போட்டுக்கோங்க. ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த கண்ட்ரிங்கிற காலம் இருக்கு, பட் இங்க இல்லை. அதனால நம்ம இதையும் யூனியன் பண்ணும்போது இங்க 5 காலம் இருக்கு, அதே 5 காலம் இங்க வரணும் அப்படிங்கறதுக்காக நல் வேல்யூ செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நல் அஸ் கண்ட்ரி அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வந்து தான் செட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் வந்து சேம் ஸ்ட்ரக்சர் டேபிள் வருதோ அங்க செட் ஆப்ரேஷன்ஸ் போகணும். எங்கெல்லாம் வந்து 2 டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் வருதோ அங்க வந்து ஜாயின்ஸ் போகணும். இதுதான் வந்து செட் ஆப்ரேஷனுக்கும் ஜாயினுக்கும் வித்தியாசம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் எடுத்துக்கிறேன், டேபிள் ஏ டேபிள் பி அப்படின்ட்டு. இந்த 2 டேபிள் கடையில நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன மாதிரி வரும், செட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது நிறைய இன்டர்வியூல கேட்குற கொஸ்டின்ஸ். இது எப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட். இப்போ நான் ஜாயின் பண்றேன், ஜாயின் பண்ணும்போது இன்னர் ஜாயின் பண்ணும்போது நம்ம எப்படி கொரி எழுதுறோம்னா இந்த மாதிரி கொரி எழுதுறோம். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், செலக்ட் ஏ டாட் காலம் 1 கமா பி டாட் காலம் 2 ஃப்ரம் டேபிள் ஏ வந்து ஏ அலையாஸ் பண்றேன், டேபிள் பி வந்து பி அலையாஸ் பண்ணிட்டு வேர் ஏ டாட் காலம் 1 ஈக்குவல் டு பி டாட் காலம் 2 எழுதுறேன். இது வந்து ஒரு இன்னர் ஜாயினுக்கான ஒரு கொரி, இம்ப்ளிசிட் மெத்தடு. ஸோ நான் எழுதிட்டேன். இப்போ இந்த இம்ப்ளிசிட் மெத்தடா ஆன்சி மெத்தடான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா நம்மளோட டே 6 பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின்ஸ் வந்து நான் போட்டிருப்பேன், அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, ஓகே. இப்போ இன்னர் ஜாயின் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் ஜாயின் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி ஜாயின் கொரி எழுதி இருக்கிறனால இப்போ எப்படி ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரெக்கார்டு எடுத்துக்கும், இந்த ரெக்கார்டோட ஜாயின் ஆயிட்டு 1 1 அப்படின்னு ரிசல்ட் வரும். ஸோ 1 and 1 வரும். அதுக்கப்புறம் இதே ரெக்கார்டு இந்த ரெக்கார்டோட ஜாயின் அடிக்கும், இந்த ரெக்கார்டோட ஜாயின் வரும். அதனால இதுவும் 1 1 தான் வரும். ஸோ அதே மாதிரி இந்த ரெக்கார்டு இந்த 2 ரெக்கார்டுக்கு வரும். அப்போ இந்த ஒரு ரெக்கார்டுக்கு இன்னொரு 2 ரெக்கார்டு, இந்த ஒரு ரெக்கார்டுக்கு இந்த 2 ரெக்கார்டு, இந்த ஒரு ரெக்கார்டுக்கு இந்த 2 ரெக்கார்டு, அப்போ 8 1s வரும். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து இன்னர் ஜாயினுக்கான ரிசல்ட் வரும். இன்னர் ஜாயினுக்கான ரிசல்ட் வந்து இந்த மாதிரி வரும். இது நீங்க வந்து இப்போ கன்ஃபியூஷனா இருந்தது அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த 2 டேபிள் கிரியேட் பண்ணி நீங்க வந்து ஜாயின் கொரி எழுதுங்க. இந்த கொரியெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இதை போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது இன்னர் ஜாயினுக்கான ரிசல்ட். ஓகே, லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னாலும் அதே ரிசல்ட் தான் வரும், ஏன்னா எல்லாமே மேட்ச் கிடைக்கும். இதே தான் வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயினுக்கு ரிசல்ட் வரும், இதே தான் ரைட் அவுட்டர் ஜாயினுக்கு ரிசல்ட் வரும், இதே ரிசல்ட் தான் ஃபுல் அவுட்டர் ஜாயினுக்கு ரிசல்ட் வரும். ஏன்னா எல்லாமே மேட்ச் கிடைக்கும். நீங்களே பாருங்க, இந்த ரைட் சைடுல இருந்து பார்த்தாலும் எல்லாத்துக்கும் மேட்ச் கிடைக்கும், எல்லா ரெக்கார்டுக்கும். அதனால 8 1s வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து இன்னர் ஜாயின், லெஃப்ட் அவுட்டர், ரைட் அவுட்டர், ஃபுல் அவுட்டர். சரி, இதே இதுக்கு வந்து யூனியன் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிட்டு ஒரே ஒரு தடவை 1 வரும். ஸோ இதுதான் வந்து யூனியன் ஆல் வந்து நம்ம 6 1s வந்துடும். உங்களுக்கே தெரியும், 6 1s வந்து வர்றதுதான் யூனியன் ஆல். ஸோ இதுதான் வந்து யூனியன் ஆல். இப்படி நம்ம வர்றதுதான் யூனியன் ஆல். இன்டர்செக்ட் அப்படிங்கிறது காமன் ரெக்கார்ட் பிட்வீன் போத். ஸோ காமனா இருக்கிறது வந்து ஒரே ஒரு 1 தான் காமனா இருக்கு, அதனால வந்துடும். இப்போ ஏ மைனஸ் பி எல்லாமே மைனஸ் ஆயிடும். ஏ மைனஸ் பியும் நல்லா தான் வரும், பி மைனஸ் ஏவும் நம்மளுக்கு வந்து நல் தான் வரும். ஸோ இப்படி வரதான் வந்து இந்த ஜாயினுக்கான ரிசல்ட். சரி, ஓகே. இதுலயே வந்து இன்டர்வியூ நீங்க போறீங்க அப்படின்னா மாத்தி நம்மளுக்கு வந்து இந்த நம்பர்லாம் மாத்தி கொடுப்பாங்க. எப்படி மாத்தி வந்தாலும் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருங்க. இப்போ சப்போஸ் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல 2 and 3 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி கொடுக்குறேன், இங்க வந்து 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இது எப்படி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க இன்னர் ஜாயின் எப்படி ரிசல்ட் வரும்னா, இந்த 1 எடுத்துக்கோ, இந்த 1ஓட ஜாயின் பண்ணும், அதனால 1 1 வரும். இந்த 1 மறுபடியும் எடுத்துட்டு இந்த 2ஓட ஜாயின் பண்றோம், ஜாயின் வராது, அதனால இது வராது. அடுத்து இந்த 1 எடுத்துக்கிறேன், இந்த 1ஓட ஜாயின் பண்ணோம், அதனால அது ஒரு 1 1 வரும். இந்த 1 வந்து இந்த 2ஓட ஜாயின் வராது, அதனால வராது. இந்த 2 இந்த 2ஓட ஜாயின் பண்ணோம், அதனால 2 and 2. ஸோ இதுதான் வந்து இன்னர் ஜாயினுக்கான ரிசல்ட். இந்த 3 வந்து இங்க ஜாயின் வராது, அதனால இந்த ரிசல்ட் வராது. இதே வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா இப்படி வந்துட்டு இதோட 3 வரும், 3 வந்துட்டு இந்த பக்கம் நல் வரும். ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் ரிசல்ட். இதே வந்து ரைட் அவுட்டர் ஜாயின்னா இந்த இன்னர் ஜாயின் தான் வந்து ரைட் அவுட்டர் ஜாயினுக்கான ரிசல்ட் வரும். இந்த லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் ரிசல்ட் தான் இந்த ஃபுல் அவுட்டர் ஜாயினுக்கான ரிசல்ட் வரும். ஸோ இதை நீங்க வந்து போட்டு பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இதுதான் வந்து ரிசல்ட். சரி, யூனியன், இந்த 2க்கும் யூனியன் பண்ணா என்ன ரிசல்ட் வரும்? 2க்கும் காமனா இருக்கிற ரெக்கார்டு. ஸோ காமனா இருக்கிறது 1
2 and 3 இதுதான் வந்து யூனியன். யூனியனுக்கான ரிசல்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். யூனியன் ஆல் அப்படிங்கிறது நீங்க வந்து எல்லாமே அப்படியே நீங்க எடுத்து போடுறதா யூனியன் ஆல். நீங்க வந்து அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இது யூனியன் ஆல். இன்டர்செக்ட் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது. ஸோ 1 and 2 தான் வந்து காமனா இருக்கிறது. 1 and 2 நம்மளுக்கு வந்து காமனா இருக்கிறதுனால அது ரெண்டும் வரும். ஸோ இது வந்து நீங்க எழுதிக்கணும். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா a மைனஸ் பி. அப்ப a மைனஸ் பி வந்து 3ன்னு வரும். ஸோ 3 தான் இங்க இருக்கு, ஆனா அங்க இல்லை. b மைனஸ் ஏ போட்டீங்கன்னா நல் வேல்யூ வரும். ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி இதுல வந்து நம்பர்ஸை மாத்தி மாத்தி கண்டிப்பா கொடுப்பாங்க. இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த செஷன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேபிள்லாம் நான் கொடுத்துருக்கேன். இங்க கிரியேட் டேபிளும் இருக்கு. இதை வச்சு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த டேபிளே கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இந்த பிரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப்லாம் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க இந்த டேபிள் மாதிரிலாம் கிரியேட் பண்ணி நீங்க ஜாயின்ஸ், சப்கொரிஸ் இது எல்லாமே போட்டு பார்க்கலாம். கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த செஷன்ல நம்ம வேற ஒரு டாபிக்ல மீட் பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணுவோம்.